ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். நான் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்நானம், அதாவது குளிக்கிறதுனா எங்கே குளிக்கணும், எப்படி குளிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்லேயே நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு தெளிவா. அதை பற்றி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவர் எடுத்துரைத்ததிலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குளிக்கிறத நம்ம ஸ்நானம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்நானத்தை 2 வகையாக சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். ஒன்று முக்கிய ஸ்நானம், இன்னொன்று கவுன ஸ்நானம். அதில் முக்கிய ஸ்நானம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா அது பல வகைப்படும். கிரியா ஸ்நானம், காமிய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், கிரியாங்க ஸ்நானம், மலாபாகர்ஷண ஸ்நானம், நித்திய ஸ்நானம் அப்படின்னு சொல்லி அதை பல வகையாக சொல்கிறாங்க. அதில் நம்ம இந்த கவுன ஸ்நானம்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முக்கிய ஸ்நானத்தில் இருக்கக்கூடிய பல வகைகள் என்னென்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி ஒவ்வொன்றை பற்றின விளக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்நானம் கிரியா ஸ்நானம். கிரியா ஸ்நானம்னா என்ன அப்படின்னா பவித்திரமான புண்ணிய நதியில் நம்ம நீராடுறது தான் கிரியா ஸ்நானம். நதிகளில் நீராடும் போது நதியினுடைய நீரோட்டம் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு எதிர்முகமாக நின்றுட்டு நீரோட்டத்தை எதிர்த்தாற் போல நீரில் நன்கு மூழ்கி நம்ம ஸ்நானம் செய்யணும். அதுவும் எப்படின்னா நதிக்கரையில், புண்ணிய நதிக்கரையில் குளிக்கும் பொழுது எப்படி குளிக்கணும்னு இருக்கு. இப்போ காமிய ஸ்நானம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2வது, ஒரு சிலருக்கு இந்த பரிகாரத்துக்காக சில சேத்திரத்துக்கு போய் குளிக்கணும்னு இருக்கும். இந்த குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பரிகாரத்துக்காக போய் செய்யும் பொழுது வேற எதை பற்றியும் கவலைப்படாம, எந்த திசை அதெல்லாம் கவலைப்படவே வேண்டாம். சூரியன் எந்த இடத்துல நம்ம குளிக்கும் போது இருக்கோ சூரியனை பார்த்து நின்றுட்டு குளத்துல மூழ்கி அப்படியே ஸ்நானம் செய்யறது தான் காமிய ஸ்நானம். சரி, 3வது நைமித்திக ஸ்நானம். நைமித்திக ஸ்நானம்னா இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த துக்கத்துக்கு போயிட்டு வர தீட்டு, இந்த பிரசவ தீட்டு, அப்புறம் சவரம் பண்ணிட்டு வர தீட்டு, தம்பதியர் சேர்க்கைக்கு பிறகு வரக்கூடிய தீட்டு, இதுக்காக செய்யக்கூடிய ஸ்நானம் தான் நைமித்திக ஸ்நானம்னு சொல்றோம். இந்த தீட்டை களையணும் அப்படின்னா குளங்கள்ல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீராட நேர்ந்தால் கிழக்கு நோக்கியபடி நின்று கொண்டு ஸ்நானம் செய்யணும். இதை தவிர கிணற்றங்கரையிலையோ பாத்ரூம்லையோ குளிக்கும் போது கிழக்கு முகமாக பார்த்த வண்ணம் ஸ்நானம் செய்யணும். 4வது சொல்லப்பட்டது கிரியாங்க ஸ்நானம். கிரியாங்க ஸ்நானம் அப்படிங்கிறது ஹோமம், ஜபம், பித்ருகர்மா இதெல்லாம் செய்யும்போது நீராடுறது கிரியாங்க ஸ்நானம். ஹோமம் ஜபம் செய்யும் பொழுது கிழக்கு திக்கை பார்த்தும், பித்ருகர்மா செய்யும்போது தெற்கு நோக்கி நின்னும் ஸ்நானம் செய்யணும். மலாபாகர்ஷண ஸ்நானம் அப்படின்னா என்னன்னா சர்ம வியாதிகளை போக்கிக் கொள்ள தைலங்கள்லாம் தேய்ச்சிட்டு குளிக்கிறோம், இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா அது மலாபாகர்ஷண ஸ்நானம். இதுக்கும் கிழக்கு நோக்கி தான் நீராடணும். சூரிய உதயத்துக்கு பின் உச்சி வேலை பொழுதுக்கு ஸ்நானம் செய்யணும். இப்போ நித்திய ஸ்நானம் அப்படிங்கிறது என்னன்னா அன்றாடம் உடலில் உள்ள அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஸ்நானம் நித்திய ஸ்நானம். தினமும் 3 முறை ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதில் கவுன ஸ்நானம்னு இன்னொரு வகை சொன்னோம். ஒன்று முக்கிய ஸ்நானம், இன்னொன்று கவுன ஸ்நானம்னு சொன்னோம். இதில் முக்கிய ஸ்நானத்தில் இருக்கக்கூடிய பல வகைகளை விவரித்து பார்த்தோம். இப்போ கவுன ஸ்நானம் அப்படிங்கிறது என்னன்னா மேலே சொன்ன இந்த முக்கிய ஸ்நானங்களுக்கு பதிலாக தேக ஆரோக்கியம் காரணமாக சாஸ்திரத்தில் கூறிய முறைப்படி இல்லாமல் மாற்று முறையில் செய்யக்கூடியது தான் கவுன ஸ்நானம். அதாவது தலையில் ஜலம் ஊற்றிக்கொள்ளணும், உடல் நலம் இடம் தரலை, கழுத்தோட குளிக்கணும், இல்லை அதுவும் முடியாமல் மஞ்சள் கலந்த நீரை புரோஷிக்கணும், அதாவது மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சுக்கணும். விபூதியை இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது கூட ஒரு ஸ்நானம் தான். அதாவது விபூதி இட்டுக்கொள்றது கூட குளியல், பஸ்ம குளியல் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட ஒரு ஸ்நானத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்படுது. அந்த முக்கிய விதியை தவிர்த்து கவுன விதியை அனுசரித்து மேற்கொள்ளக்கூடிய முறை தான் கவுன ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரத்தில் ஸ்நானம் அப்படின்னாலே தலைக்கு தண்ணி விட்டுக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். தலையோடு குளிக்கிறது தான் ஸ்நானம்னு சொல்லப்படுது. அதுவும் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தான் குளியல்னே சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போ சுடுதண்ணியில் குளிக்கிறதுக்கும் குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுக்கும் அறிவியல் பூர்வமாக இப்படி குளிக்கணும், அப்போ தான் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சாஸ்திரத்து மூலயமா எடுத்துக்கிட்டோம்னா நீர்நிலைகளில், அதாவது புனித நீர்நிலைகள், ஆற்றங்கரையெல்லாம் குளிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நீர் அப்படிங்கிறதே ஒரு தேவதையாக தான் பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்ம தாயாக பார்க்கக்கூடிய அந்த நீரை நேராக போய் மிதிக்கக்கூடாது. அப்போ ஒரு அனுமதி கேட்குற மாதிரியும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியும் குனிந்து கைகளால் நீரை எடுத்து சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு நோக்கி திரும்பி நம்ம தலைகளில் புரோஷனம், அதாவது தெளிச்சுக்கிட்டு தண்ணியை தெளிச்சுக்கிட்டு கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சிந்து காவேரி நர்மதை தபதி ஜலேஷ்மின் சன்னித்தம் குரு அப்படின்னு நீர்நிலைகளினுடைய பெயர்களை உச்சரித்து
நம்ம அந்த தண்ணியில் எல்லா தண்ணிலையும் எல்லா புனித நீர்லேயும் குளிக்கிற மாதிரி ஒரு பாவனையோடு அந்த சூரிய பகவானை பார்த்து அந்த தண்ணியும் தலையில் தெளிச்சுட்டு நம்ம குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் தலையில் தண்ணி தெளித்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய கால்களை நம்ம அந்த நீர்நிலைகள் புனித நீர்நிலைகளுக்குள்ளேயே விடணும். இதை சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிறோம், அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாதங்கள் முதல்ல எடுத்த உடனே ஒரு உடலில் ஒரு சூடு இருக்கும். நம்ம நேராக போய் நம்மளுடைய பாதங்களை ஆற்றங்கரையில் நீர்நிலைகளில் வச்ச உடனே என்ன ஆகும்னா உடம்போட சூடு அப்படியே தலைக்கு ஏறிடும். தலைக்கு சூடு போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம தலையில் தண்ணி தெளிச்சிக்கும் பொழுது அந்த குளிர்ந்த நீர் தலையில் பட்ட உடனே அந்த இடம் குளிர்ச்சி ஆகிடும். அப்போ இந்த சூடு போய் தலையில் ஏறாது. திரும்ப காலை வைக்கும் பொழுது பாதத்தை தண்ணிக்குள்ளே வைக்கும்போது சூடு ஏறினாலும் அது தலைக்கு ஏறாது. ஏன்னா முதலே நம்ம குளிர்ந்த நீரால் தெளிச்சுக்கிறோம் தலையில். அப்போ தலை குளிர்ந்துடும். இது ஒரு அறிவியல் பூர்வமான ரீதியாக சொல்லப்படுது. அதே மாதிரி வெந்நீரில் குளிக்கும்போது அதுக்கு அப்படியே நேர்மறையாக செய்யணும். முதல் எடுத்த உடனே வீட்டிலலாம் நம்ம பாத்ரூம்லலாம் குளிக்கிறோம் அப்படின்னா முதல் எடுத்தோடனே வெந்நீரில் குளிக்கும் பொழுது தலையில் தான் முதல்ல விட்டுக்கணும். விட்டு அப்படியே குளிக்கணும். இந்த மாதிரி குளியல் எங்கே குளிக்கணும், எப்படி குளிக்கணும், இந்த ஸ்நானத்துக்கு என்ன பெயர், அந்த பெயருக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இதனுடைய லிங்க் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் போடுங்க. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.